லாஸ்ட் வீக் நான் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்டாலில் ஒரு ஸ்டாண்டி பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக நிறைய ஸ்டாண்டீஸில் போட்டிருப்பாங்க நோ ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ, நோ ராயல்ட்டி அப்படின்னு. ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ அக்ரிமெண்ட். ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஃப்ரான்ச்சைஸிற்கும் எந்த அக்ரிமெண்ட்டே அங்கே இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் சப்போர்ட். எப்படி பாசிபிள்னே தெரியல. நோ ஃப்ரான்ச்சைசி ஃபீ, நோ ராயல்ட்டி, நோ அக்ரிமெண்ட், ஆனால் சப்போர்ட் மட்டும் லைஃப் லாங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் அட்ராக்ட் ஆகி ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்கன்னா 200% உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்க போகிறதில்ல. இட்ஸ் அன் ஒன் டைம் அஃபேர் மாதிரி தான். அதை எடுத்து கடையை ஓப்பன் பண்ணுவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கும் ஃப்ரான்ச்சைஸருக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. எந்த ரெவன்யூ எந்த ப்ராஃபிட் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. அதனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸியை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து மயங்கிலாம் ஃப்ரான்ச்சைஸி எடுக்காமல் ப்ராப்பராக அந்த பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி பிஸ்னஸ் ஓனரோட பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சரியான ஃப்ரான்ச்சைஸி சூஸ் பண்ணுங்கள்.